எபிரேயர் 9:15 ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். அவர் தான் நமக்கும் பிதாவானவருக்கும் மீடியேட்டரா இருக்கார், இயேசு கிறிஸ்து. அதனாலதான் நம்ம ஜெபிக்கும் பொழுது என்னன்னு சொல்லி ஜெபிக்கிறோம், இயேசுவின் மூலம். ஏன் நம்ம ஆபிரகாமின் மூலம், மோசையின் மூலம், இல்ல பவுலின் மூலம் இப்படிலாம் சொல்றது கிடையாது. வெறும் இயேசுவின் மூலம் மாத்திரம் சொல்றோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் நமக்கும் பிதாவானவருக்கும் மத்தியஸ்தரா இருக்கிறார். அதுல தெளிவா அவர் சொல்லியிருக்காரு பாருங்க. முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு, அதாவது இயேசு கிறிஸ்து காலத்துக்கு முன்பதாக வாழ்ந்த எல்லா அக்கிரமங்களையும் மன்னிக்கும் பொருட்டு, நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்தார். இது வரைக்கும் இருந்த எல்லா பாவங்களுக்காகவும் அதுக்கப்புறம் நடக்கிறதான பாவங்களுக்காக என்ன பண்ணாரு, அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரம். அந்த நித்திய சுதந்திரம் என்ன சுதந்திரம்? இந்த பரலோகம் தான். நம்ம இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை ஒரு கொஞ்ச நாள் தான்.